நாளைய தினம் மகா சிவராத்திரி. இந்த சிவராத்திரியில் இந்த ஒரு இலையில் உங்களுடைய கடனை எழுதுக. தீரவே தீராது நினச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனை அப்படின்றது விரைவிலே தீரும். அதுக்கான பணமும் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். கோடீஸ்வர யோகம் உண்டாக தொடங்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் அதை எழுதிட்டு நான் சொல்கிற மாதிரி அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கே அந்த மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும். நம்மக்கிட்ட பணம் சேர தொடங்க ஆரம்பிக்குது அப்படின்றத மாற்றத்தை நீங்களே உணர ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த இலை என்ன, எப்படி இதை எழுதணும், சரியான முறை என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயமும் டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பிரணவ் சமையலே சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கல, நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஆல்ரெடி நம்ம இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை, அதற்கு கூட பிரதோஷம் சேர்ந்து வந்திருக்கு. ஈவினிங் பார்த்திங்கன்னா அபிஜித் நட்சத்திர நேரமும் இருக்குது. ரொம்ப 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 சக்தி வாய்ந்த நேரம். அந்த 24 நிமிடத்தை நீங்கள் தவற விடாதீங்க. நீங்கள் என்ன கேட்குறீங்களோ, என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் வேண்டுற வேண்டுதல் நேர்மையாக உண்மையானதாக இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த நேரத்தை நீங்கள் தவற விடாதீங்க. அந்த நேரத்தில் என்ன செய்யணும் அப்படின்றது ஆல்ரெடி நான் பதிவு கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ ஒன்றில் எண்ணில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த நேரத்தையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. இது மாதத்தில் ஒரு நாள் மட்டும்தான் வரும். ஸோ இதோட அடுத்த மாதம் தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வரும். ஸோ இந்த மாதத்தில் இன்றைய தினம் தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம். ஸோ அதை நீங்கள் சரியாக பயன்படுத்தும் பொழுது நீங்கள் கேட்குற விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். இப்போ நாளைய தினம் மகா சிவராத்திரி. ஸோ இந்த மகா சிவராத்திரி அன்று வீட்டில் நீங்கள் எளிமையாக செய்யக்கூடிய இந்த விஷயம் கண்டிப்பாக உங்கள் பண பிரச்சனையை தீர்க்கும், கடன் அடைக்க உதவி செய்யும். ஸோ ஏதாச்சும் ஒரு வகையில் நம்மக்கிட்ட பணம் வரும், அந்த பணத்தின் மூலமாக உங்கள் கடனும் அடையும். இதற்கு நமக்கு தேவையான ஒரு இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பிரிஞ்சி இலை. ஸோ அந்த இலை கிழியாமல் நல்ல நிலையில் இருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ அந்த இலையில் தான் எழுத போகிறீங்க. எந்த கலர் பெனில் வேணால் எழுதலாம், ஸ்கெட்சில் வேணால் எழுதலாம். ஸோ இப்போ உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்கோ அந்த கடன் அதில் எழுதுங்க. இப்போ 5 லட்சம் கடன் இருக்குது, இல்லை 10 லட்சம் கடன் இருக்குன்னா 10 லட்ச கடன் அடைய வேண்டும் அப்படின்னு வேண்டி எழுதிக்கோங்க. ஸோ இப்போ 5 கடன் இருக்குது, தனித்தனியான கடன்கள் 5 இருக்குது அப்படின்னா 5 இலையில் தனித்தனியாக எழுதிக்கணும். வங்கியில் கடன் இருக்குன்னா அந்த வங்கியோட பேர், பேங்க்கோட பெயர் எழுதி அந்த கடனை அடையணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நகை கடன் இருக்கும், நம்ம வெளியே சேட்டு கடையில் வச்சுருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இப்போ இன்கேஸ் சேட்டு கடையில் இருக்குது அப்படின்னா அந்த எவ்வளோ நகை இருக்கோ, எவ்வளோ அமௌண்ட்டுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை எழுதி எனக்கு இந்த நகை கடன் தீரணும்னு வேண்டிக்கோங்க. ஸோ இப்போ சேட்டுக்கடை அப்படின்ற பட்சத்தில் அந்த பெயர்லாம் நம்ம எழுதணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. அந்த ஜுவல்ஸ்க்கான அமௌண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அமௌண்ட் மட்டும் எழுதி அந்த நகை கடன் அடையணும்னு வேண்டி எழுதிக்கோங்க. ஸோ இப்போ இதை தவிர்த்து மற்ற கடன்கள் நம்ம நிறைய இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக தான் நம்ம எழுதணும். இதை எழுதி அப்படியே நீங்கள் எரிச்சிட போகிறீங்க. மெழுகுவத்தி இருந்தால் அதை ஏற்றி அதில் எரிக்கலாம், இல்லைனா அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் நீங்கள் எரிக்கலாம். இந்த மாதிரி அந்த பிரிஞ்சி இலையில் எழுதி எரிக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த வேண்டுதல் உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். பிரபஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்யும். அதுவும் நம்ம மகா சிவராத்திரி அன்று நம்ம இந்த வேண்டுதலை வைக்கிறதுனால கண்டிப்பாக இது நடக்க ஆரம்பிக்கும். இன்கேஸ் இப்போது இந்த பதிவு நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இன்றைய தினம் பார்த்திங்கன்னா பிரதோஷம். ஸோ இந்த பிரதோஷ நாளில் மதியம் பார்த்திங்கன்னா 3 to 4:30 ராகு காலம் இருக்கும். அந்த நேரத்தில் இன்கேஸ் சீக்கிரமாக இந்த பதிவை பார்த்துருக்கீங்கன்ற பட்சத்தில் அந்த 4:30 மணிக்குள்ளே, இன்றைய தினம் நான் சொல்கிறேன் 4:30 மணிக்குள்ளேயும் நீங்கள் இதை எழுதி எரிக்கலாம். ஸோ இந்த பிரதோஷன்றதுனால இந்த நாளும் நீங்கள் இதை செய்யலாம். இன்கேஸ் இந்த நாளில் செய்ய முடியலனா நாளை தினம் மகா சிவராத்திரி எந்த நேரத்தில் வேணால் நீங்கள் செய்யுங்க. ராகு காலத்தில் முடிஞ்ச ராகு காலத்தில் செய்யுங்க, இல்லைனா மற்ற நேரங்களும் நீங்கள் செய்யலாம். ஸோ இது மாதிரி செய்யும்பொழுது நம்முடைய கடன் பிரச்சனையை தீருமா அப்படின்னு கேட்டால், நம்ம இதை மட்டும் செஞ்சுட்டு சும்மா வெயிட் பண்ணால் தீராது. நம்ம உழைப்பை கண்டிப்பாக போடணும், நம்ம முயற்சியை கண்டிப்பாக செய்யணும். அதில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நீங்கும். திடீர்னு நமக்கு ஏதோ ஒரு பண வரவு வரும், அந்த பணத்தின் மூலமாக நம்ம கடனை அடைப்போம். திடீர் பணவரவு உண்டாகி நம்ம பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். ஸோ நம்பிக்கையோடு இதை செய்யுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வேறு என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் இன்றைய தினம் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு பிரதோஷ வழிபாடு செய்கிறீங்க, இல்லை நாளை தினம் சிவராத்திரி கோயிலுக்கு போயிட்டு வரீங்க அப்படின்னா கோவில் போகிறதுக்கு அப்போ நீங்கள் உள்ளே போகிறீங்க பார்த்தீங்களா, அந்த உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் இருந்து ஒரு 3 மிளகு எடுத்துகிட்டு போங்க, இல்லை 4 மிளகு எடுத்துகிட்டு போங்க. ஸோ உங்களுடைய விருப்பம் தான். 4 மிளகு எடுத்துகிட்டு போனீங்கன்னா 4 திசைகளை தூக்கி போட போகிறோம். அதாவது கோயிலுக்கு போயிட்டு கோவிலில் நீங்கள் உங்களுடைய தலையை 3 முறை வலது இடத்துன்னு சுற்றி முடிச்சுட்டு வெளியே அந்த 3 மிளகு எடுத்துகிட்டு போனீங்கன்னா 3 மிளகு அப்படியே பின்பக்கமாக தூக்கி போட்டுங்க. 4 மிளகு எடுத்துகிட்டு போனீங்கன்னா 4 திசைகளிலுமே ஒரு மிளகு தூக்கி போட்டு வந்துடுங்க. இதில் எது வேணால் செய்யலாம். ஸோ உங்களுடைய விருப்பம் தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், 4 மிளகு எப்போவுமே நம்ம அஷ்டமி, தேய்பிறை அஷ்டமி இந்த நேரங்கள் எல்லாமே நம்ம பயன்படுத்துவோம். அதே மாதிரி தான் சிவராத்திரி, பிரதோஷம் இந்த மாதிரியான நாட்களையும் நீங்கள் இதை பயன்படுத்தலாம். நம்முடைய கடன் பிரச்சனை விரைவிலே அடையும். 4 திசைகளில் இருந்துமே நமக்கு அதற்கு தேவையான பண வரவு வரணும் அப்படின்றதுக்காக தான் 4 திசைகளிலுமே நம்ம அந்த மிளகு தூக்கி போடுவோம்.
இதை வந்து கோவிலுக்குள்ளே செய்யக்கூடாது. ஸோ கோவிலுக்கு போகிறீங்கன்னா முன்னாடியே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. கோவிலுக்கு போயிட்டு வெளியே வரும்பொழுது ஜஸ்ட்டு டக்கு டக்கு டக்குன்னு சுற்றி எல்லா இடத்துலையும் ஒரு மிளகு தூக்கி போட போகிறீங்க. இல்லைனா 3 மிளகை அப்படியே உங்களுக்கு பின்புறமாக தூக்கி போட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்கள் கடன் பிரச்சனை விரைவிலே தீர ஆரம்பிக்கும். மிளகுக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. இன்றைய தினம் அபிஜித் நட்சத்திர நேரத்தையும் நீங்கள் தவற விடாதீங்க. ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு நேரம். நம்ம கடன் பிரச்சனையில் இருக்கலாம், இல்லைனா பணவரவு நமக்கு தேவைப்படும், வேறு ஏதாச்சும் விஷயங்கள் நமக்கு ரொம்ப முக்கியமானதாக தேவைப்படும். அரசு வேலை கிடைக்கணும், கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு சொல்லி ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருப்போம். ஜஸ்ட்டு கொஞ்சம் மார்க்கில் நமக்கு கிடைக்காம போயிருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா 1-2 மார்க்கில் கூட ஜஸ்ட்டு மிஸ்ஸில் கிடைக்காம போகும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் பொழுது இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ, இப்போ எனக்கு கவர்மெண்ட் வேலை வேணும்னா எனக்கு கவர்மெண்ட் வேலை வேணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டும் பொழுது அந்த நேரம் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் கேட்குறதுனால நேர்மையான வேண்டுதல் அப்படின்றதுனால அது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும். தடைகள் எல்லாமே நீங்க ஆரம்பிக்கும். நீங்கள் புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறீங்கனாலுமே அந்த வேலை கிடைக்கிறதுக்காக நீங்கள் எப்படி உத்வேகமாக படிக்க வைக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு சோம்பேறித்தனமாக இருப்போம். ஸோ அது எல்லாமே நீங்கி உத்வேகமாக நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க. ஸோ உங்கள் வேண்டுதல் நியாயமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக அது நடக்கும். இதை தவிர்த்து திருமணம் ஆகணும், விரைவிலேயே குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், இந்த மாதிரி எந்த வேண்டுதல் இருந்தாலும் சரி, வீடு கட்டணும், இடம் வாங்கணும், உங்கள் வேண்டுதல்கள் ஏதாச்சும் ஒரு வேண்டுதலை மட்டும் அந்த நேரத்தில் நான் சொன்ன அபிஜித் நட்சத்திர நேரத்தில் வைங்க. ஸோ இன்று மாலை அது 6 மணிக்கு மேலே இருக்குது. சரியான எக்ஸாக்ட் நேரம் எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு பதிவில் சொல்லியிருப்பேன். பூஜை அறையில் என்ன பண்ணணும், இந்த மாதிரி எல்லா விஷயமுமே டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைய தினம் பார்த்திங்கன்னா பிரதோஷம், செவ்வாய், அபிஜித் நேரம் இருக்குது. இதற்கு கூட பார்த்திங்கன்னா நம்ம முருகப்பெருமான் வழிபாடும் செய்யலாம் செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால. நாளை தினம் மகா சிவராத்திரி வருது, அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அமாவாசை வருது. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களுமே நமக்கு நிறைய சக்தி வாய்ந்த நாட்கள். அமாவாசையில் பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல் நிறைய இருக்கும். ஸோ அப்போ இன்றைய தினம், நாளை தினம், அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாளுமே அமாவாசை இருக்குது, 2 நாளுமே அமாவாசை இருக்குது. அப்போது இந்த நாட்கள் நம்ம தவற விடக்கூடாது. நம்ம எளிமையாக செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ சின்ன சின்ன விஷயங்களாக தொடர்ந்து செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய அனைத்து விதமான கஷ்டங்களையும் நீக்கிறதுக்கு அது உதவி செய்யும். அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம அமாவாசையை பற்றியும் தொடர்ந்து வீடியோக்கள் போடலாம். ஆல்ரெடி உங்களுக்கு மாசி அமாவாசையில் செய்ய வேண்டிய விஷயங்கள் எல்லாமே வீடியோ போட்டிருக்கு, அதுவும் வீடியோட எண்ணில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள் டைம் இருக்கும் பட்சத்தில். இந்த பதிவும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருக்கு, இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் பிரணவ் சமையலரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம், நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் இன்னும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். உங்களுடைய அனைத்து வேண்டுதல்களும் 100% நடக்கணும். உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெறணும்னு வேண்டி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். நம்பிக்கையோடு செய்யுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நன்றி.